ஓம் முருகா எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணி 48 நாள் முடிஞ்சிருச்சு. 48வது நாளோட நிறைவு பூஜை தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். கரெக்டாக இன்றைக்கி பௌர்ணமி, அப்புறம் அன்னாபிஷேகம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்ல நாளாக இருந்தது. அதனால் முருகனுக்கு அபிஷேகமும் செஞ்சிடலான்ட்டு 5 பொருளால் அபிஷேகம் செஞ்சுருக்கேன். பால், பன்னீர், மஞ்சள், விபூதி மற்றும் தேன், இந்த 5 பொருளால் இன்றைக்கி அபிஷேகம் செஞ்சுருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 60லேருந்து 65 நாள் ஆயிடுச்சு இந்த 48 நாள் பூஜையை முடிக்க. இந்த 65 டேஸுமே நான் நான்வெஜ் சாப்பிடல. இந்த 48 நாளும் வேல்மாறலை ஃபுல்லாக படிச்சிங்களான்னு கேட்டால் ஆமாம். ஒரு சிலரால் ஃபுல்லாக படிக்க முடியலன்னா வெறும் வேல் விருத்தம் மட்டும் படிப்பாங்க, அப்படியும் செய்யலாம். பட் நான் ஃபுல்லாக 48 நாளுமே வேல்மாறல் படித்து முடிச்சிட்டேன். அண்ட் வீட்டில் நான்வெஜ் சமைக்கலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபேமிலிக்கு, உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருங்க. இந்த 48 டேஸுமே ஒரு நல்ல வைப் வீட்டில் இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அது வீடு ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. அது நான் நல்லாவே உணர்ந்தேன். ஏதாவது ஒரு ரீசனுக்காக தான், ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த வேல்மாறல் படிக்கணும் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. நாம் நம்ம ஃபேமிலி சேர்ந்தவங்க, குழந்தைங்க எல்லாருமே உடம்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு தான் இதை பண்ணியிருக்கேன். இப்போது முருகருக்கு 6 நெய் தீபம் ஏற்றுறதுக்காக 6 விளக்கு வச்சுக்கலாம். முருகரையும் வேலையும் வச்சுருங்க. முருகருக்கு பூ, அவருக்கு ரொம்ப பிடிச்ச செவ்வரளி பூ, அப்புறம் வேலுக்கு பூ, எல்லா விளக்குக்குமே பூ வச்சுக்கோங்க. இந்த 48 நாள் பூஜையை நிறைவு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பெரிய ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம டெய்லியுமே சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி தான். இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பிரசாதம் மட்டும் செஞ்சு வச்சுருக்கோம். 6 விளக்கையும் ஏற்றிக்கோங்க. எப்போவுமே என் கூடவே இருமுருகா அப்படின்னு நினச்சிட்டு இந்த விளக்கை ஏற்றிக்கோங்க. உங்கள் மனசில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் செய்யும்போது அதில் மனசு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேல்மாறலை படிங்க. வேல்மாறலை எப்படி படிக்கணுங்கிற வீடியோ தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகன்கிட்ட உங்கள் வேண்டுதலை வைங்க. நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். நீங்கள் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை நம்ம வேண்டுதல் வச்சுட்டோம், பூஜை பண்ணிட்டோம், அதுவாக நடக்கும் அப்படின்னு நினைக்காம அதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்க. ஸோ ஸ்டெப் எடுக்கும்போது கண்டிப்பாக அது நடக்கும். லாஸ்ட்டாக வேல்மாறல் படித்து முடித்தவுடனே கற்பூர தீபம் காட்டிட்டு இந்த பூஜையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இது பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 3 டேஸ் படிக்காமல் விட்டுடுங்க. அதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை. முருகனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி.